Hello friends, வணக்கம் and welcome to Nithya Suresh kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல oatmeal brownie எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துர்க்கேன். 1/2 கப் அளவுக்கு sugar எடுத்துர்க்கேன். சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் பட்டரோட mix பண்ணும்போது நல்லா mix ஆகி வரும். இது கூட நம்ம 2 எக் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம இப்போ 1 கப் அளவுக்கு oatmeal எடுத்து சேர்த்துக்கலாம். oatmeal நான் நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் blender-ல போட்டு. அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இது கூட 1/4 கப் அளவுக்கு condensed milk சேர்த்துருக்கேன். condensed milk இல்லைன்னா நீங்கள் பால் கூட இதில் சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு கேக் டின் எடுத்துகிட்டு அதில் வெண்ணெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு parchment பேப்பர் எடுத்துகிட்டு அதை நல்லா ஸ்கொயராக கட் பண்ணி இது உள்ளே ஃபிட் பண்ணிடுறேன். இது ஃபிட் பண்ணால் கேக்கு அந்த டின்னோட ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ப்ரௌனி பேட்டரை இது கூட சேர்த்துக்கலாம். இதில் மேலே உள்ள லேயரை இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுடுங்க. இதை இப்போ நம்ம
இந்த மாதிரி தட்டி விட்டால் அதில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் வந்துடும். எங்கேயாவது அன்இவனாக பேட்டர் இருந்ததுன்னா அது கூட ஃபில் ஆகிடும். இதுக்கு மேலே நான் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வால்நட் இருந்தால் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அவனை 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அது உள்ள எடுத்து வச்சிடலாம். இது பேக் ஆகிறதுக்கு எனக்கு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஓட்மீல் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.